காவல்துறை அதிகாரிகளுக்கு அங்க வந்து மதுபான விற்பனை முறைகேடாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாமல் நடக்குது என்பதை மக்கள் நம்புவார்கள் என்று நீங்க நம்புகிறீர்களா? இதுதான் எனக்கு கேள்வி. போலீஸுக்கு தெரியாம அனுபவமா இவ்வளவுதான் விஷயம். இப்ப கடையில ஒரு கஸ்டமருக்கு தெரியுது அங்க வந்து மதுபானம் விற்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க போயிட்டு அந்த இதை வந்து உடைக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க போயிட்டு அடிச்சு உடைக்கிறாங்க, அது செய்தி ஆகுது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொல்றது, ஒன்னா காவல்துறை அவ்வளவு வீக்கா இருக்கு, காவல்துறை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டே வெளியிலேயே வரதில்லை, ரோந்து பணியிலே ஈடுபடல அப்படின்னு வேணா எடுத்துக்கலாமா? இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியும் இருந்தும் அதை அனுமதிக்கிறாங்களா? இது எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு தெரியுங்க இருந்தாலும் இதை இன்னார் பண்றாங்க, எங்களால நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? எங்களுக்கே தெரியாதுங்க, நாங்க ரொம்ப அப்பாவிகள்ங்க, எங்களுக்கு எந்த பயிற்சியும் கொடுக்கப்படுறது இல்லைங்க, இப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த எதுவுமே அங்க தெரியாதுன்னா உங்களை நம்பி தமிழகத்தை பாதுகாப்பாக நீங்கள் நடத்துவீர்கள் என்று எந்த அடிப்படையில் மக்கள் நம்புவார்கள்? ஸோ சம்பவம் நடந்த இடம் இருக்குல்ல, நீங்க சொல்ற மாதிரி விபச்சாரம், சமூக விரோத செயல்கள், குடி, போதை எல்லாத்துக்கும் யூஸ் ஆயிருக்கு. ஸோ மேபி இங்க இருந்து அது வழக்கமா வாங்கிட்டு போற இதுவா கூட இருந்திருக்கலாம்ல அந்த பெட்டி கடை. அது என்ன வேணாலும் இருக்கட்டும், நமக்கு அது முழுமையா தெரியாது. ஆனா நமக்கு தான் அது முழுமையா தெரியாது. காவல்துறை அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அது முழுமையாக தெரியாமல் இருந்தது என்று சொன்னால் நம்மை போன்ற அப்பாவிகளாகத்தான் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களிடம் நம்ம நொந்து விட்டு என்னத்த பண்ண முடியும்? நொந்து என்ன பயன்? அவங்களே பாவம், காவல்துறையே பாவம். நமக்கு என்னன்னா நம்ம நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்ன பண்ண முடியும்? காவல்துறை நம்மளை பாதுகாக்குமா? பாதுகாக்காது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எவ்வளோ மணி நேரங்கள் ஆச்சு உங்களுக்கு? சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லை. ஃபர்ஸ்ட் அங்கே கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஒரு ஒன்றும் இல்லை. அங்கே டவரே இருக்குமான்னு தெரியல. அது அந்த அளவுக்கு பொட்ட கடை கிடக்கு. அது ஒரு ஏர்போர்ட்டுக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் அந்த அளவுக்கு அண்டர் டெவலப்டாக கிடக்குது. அது என்ன ரீசன்னு தெரியல. அங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதாவது வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லை, அது அண்டர் டெவலப்டாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல சமூக விரோத கூட்டங்கள் வந்து அங்கே ஒருங்கிணைவதும் அங்கே ஒன்று சேருவதும் அப்படி நடந்துகிட்டு இருந்திருக்கு. இது இவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ இது ரொம்ப ஒரு பாதிப்பான ஒரு சூழல். இதை வந்து தமிழக அரசு, காவல்துறையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவங்க தான் கவனம் பிடித்து கொள்ளணும்.